பிதா குமாரன் பரிசுத்தாவியினுடைய பேரினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொலிக்கூடாக வரவேற்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையானது திருவருகை காலத்துக்கு முன்பதான 3வது ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்கிறது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையின் துணைப்பொருளானது சாவிற்கு விழிப்புடன் ஆயத்தப்படுதல். சாவிற்கு விழிப்புடன் ஆயத்தப்படுதல். ஆம், ஆண்டவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆகவே எங்களோடு சேர்ந்து எங்கள் ஜெபங்களிலே, இந்த வழிபாட்டிலே கூறப்படுகிற எல்லா ஜெபங்களிலும் பாடல்களிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோமாக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். இந்த சிந்தனையோடு கூட இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு சாவிற்கு விழிப்புடன் ஆயத்தப்படல். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த காணொளி கூடாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உம்மை நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, கிருபை நிறைந்தவரே, அநேகருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் மீண்டுமாய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, முழு உலக தேசங்களிலும் இந்த காணொளியிலே பங்கு பெற்றுகிறவர்கள், அந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுகிறவர்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆவியானவர் தாமே அவர்களுடைய உள்ளத்திலே இந்த ஆராதனை கூடாக பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாட போகிறதான பாடல்கள், கேட்க போகிறதான வேத வாக்கியங்கள், செவிமடுக்க போகிறதான கர்த்தருடைய வார்த்தை, இவைகள் எல்லாவற்றும் உடைய கரத்திலே தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்தரே, இந்த வார்த்தைகளுக்கூடாக இதிலே பங்கு பெற்றவர்கள் தேற்றப்படவும் மாற்றப்படவும் தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, என்னென்ன மனநிலைமைகளோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றார்களோ நான் அறியேன். பரிசுத்தரே, ஆண்டவரே சுவாமி, அவருடைய கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் பரிபூர்ண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த ஆராதனை முடிவிலே கொடுக்கும்படியாய் எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். Oh
எங்கள் மனதின் விருப்பம், இரகசியம், எண்ணம் அனைத்தையும் அறிந்த கடவுளே, உமது தூய ஆவியால் எங்கள் உள்ளங்களின் சிந்தனைகளை தூய்மைப்படுத்தும். உம்மை முற்றாய் அன்பு செய்யவும், உமது புனித நாமத்தை பக்தியோடு வணங்கவும் நமது ஆண்டவர் கிறிஸ்து மூலம் எமக்கு அருள் செய்யும். ஆமென். உண்மையான கட்டளைக்கு செவிமடுப்போம். நமது ஆண்டவர் இயேசு கூறினார், உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாக என்பது இதற்கிணையான இரண்டாவது கட்டளை. இதைவிட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். இந்த கட்டளைகளை எல்லாம் எமது இதயத்தில் எழுதியருளும். பாவ அறிக்கைக்கான அழைப்பு. எமது பாவங்களிலிருந்து எம்மை மீட்கவும், எமக்காக விண்ணிலே பரிந்துரைக்கவும், எமக்கு நித்திய வாழ்வு தரவும் கடவுள் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்து தமது ஒரே பேரான மைந்தன் இயேசு கிறிஸ்துவை எமக்காக தந்தருளினார். எனவே நொறுங்கிய நெஞ்சோடும் கடவுளின் மாறா பற்றோடும் நாம் எமது பாவங்களை அறிக்கை செய்வோம். மன்னிப்பு 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 தருவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை தான மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால் தருவேன். குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தருவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளபடி மன்னிப்பிற்கான உறுதிமொழியை பகிர்ந்து கொள்வோம். அருள்மிக்க ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் மன்னிப்பாராக. அருள்மிக்க ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் மன்னிப்பாராக. ஆமென். இந்நாளுக்குரிய சுருக்க ஜெபம். நாம் ஜெபம் செய்வோம்.
அன்பு மிகுந்த எங்கள் கடவுளே, ஆச்சரியமும் எழிலும் நிறைந்த இந்த திருநாட்டை எமக்கு தந்திருக்கின்றீர். உமது தூய ஆவியானவரை எமது திருச்சபைகள் மீது ஊற்றும். உம்முடைய உண்மை, அன்பு, இரக்கம் என்பவற்றினால் எமது தேசத்தில் உள்ள அனைவரும் வழிநடத்தப்பட வேண்டுமென மன்றாடுகின்றோம். உள்ள தூய்மையுடன் உம்மை நாம் ஆராதித்து அறிவு எனும் பொன்னையும் பக்தி எனும் சாம்பிராணியையும் ஒழுக்கம் எனும் நறுமணத்தையும் உலகிற்கு ஒளியாக உமது திருவடியில் அர்ப்பணிக்க எமக்கு உதவி செய்யும். மெய்யான ஆண்டவராம் உம்மோடும் தூய ஆவியானவருடனும் ஒரே கடவுளாக வாழும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு வாசகம் ஜோஷுவா 24ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரை, 14 தொடக்கம் 25 வரை. ஜோஷுவா 24ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3, 14 தொடக்கம் 25. பின்பு ஜோஷுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி, இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது ஜோஷுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக திரட்டினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். ஜோஷுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னினார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது ஜோஷுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்போதும் உங்கள் நடுவே இருக்கின்ற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் ஜோஷுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தப்படி ஜோஷுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினார். இது ஆண்டவரின் திருவார்த்தை. இரண்டாம் வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 18 வசனங்கள் வரைக்கும். அன்றையும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம்.
அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். இது கர்த்தருடைய திருவார்த்தை. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் எழுதியிருக்கிற நற்செய்தியை கேளுங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியில் உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போனது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள்.
அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இது ஆண்டவரின் நற்செய்தி. ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் படிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நீதாமே எங்களுக்கு திறந்த உள்ளத்தை தந்து உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய கிருபையை நாங்கள் வேண்டி இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கின்றோம் நல்ல தகப்பனே. ஆமென். மகா அலெக்சாண்டரை குறித்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் வாசித்தேன். மகா அலெக்சாண்டர் நாடுகள் பலவற்றை பிடித்த பின்பு இந்திய தேசத்தை குறித்து அவன் கேள்விப்பட்டான். இந்திய தேசத்திலே சாகாவரம் பெற்ற ரிஷிகள் அநேகர் இருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் சாகாவரத்தோடு கூட ஜீவிக்கின்றார்கள் என்பதாகவும் அவன் கேள்விப்படுகின்றான். ஆகவே இந்த ரிஷிகளில் ஒருவரை சந்தித்து தானும் சாகாவரம் பெற்று வாழ வேண்டும் என்பதாக அவன் உறுதி கூறுகின்றான். அதே போல அவன் இந்திய தேசத்திற்குள் வந்து அவ்வாறான ஒரு ரிஷியை தேடி கண்டுபிடித்து அவனோடு அந்த ரிஷியோடு கூட உரையாட தொடங்குகின்றான். அப்போ அவனிடம் அந்த ரிஷியிடம் தன்னை சாகாவரம் பெற்று வாழத்தக்கதான வழிமுறையை சொல்லித் தருமாறு அந்த ரிஷியிடம் வேண்டிக் கொள்கின்றான். அவனுடைய இம்சையை பொறுக்க முடியாத அந்த ரிஷி அதற்கான வழியை அவனுக்கு சொல்லுகின்றார். நீண்ட தூரத்திலே காடுகள், மலைகள், ஆறுகள், பனிச்சாரல்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து சென்றால் அங்கே ஒரு இடத்தில் ஒரு தெளிந்த நீரோடை இருக்கின்றது. அதில் உள்ள நீரை நீ கையினால் எடுத்து அருந்தினால் நீயும் சாகாவரம் பெற்று வாழலாம் என்பதாக அந்த ரிஷி அவனுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கின்றார். அதற்கமைய அவனும் அத்தனை தூரத்தையும் தாண்டி அந்த நீரோடையை சென்று அடைகின்றான். அவன் நீரை எடுத்து அருந்த போகின்ற அந்த நேரத்திலே அங்கே வயோதிப தோற்றத்தில் ஒரு மனித உருவம் அவனை தடுக்கின்றது. என்னப்பா, நீ இந்த நீரை குடித்து சாகாவரம் பெற்று வாழப்போகின்றாயா என்று கேட்க இவன் ஆச்சரியத்தோடு பார்க்க அந்த உருவம் தொடர்ந்து அவனுக்கு கூறியது, நானும் உன்னை போல சாகாவரம் பெற்று வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இங்கே வந்து இந்த நீரை எடுத்து அருந்தி சாகாவரம் பெற்றேன். இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் அனைவரும் இறந்து விட்டார்கள். இப்பொழுது நான் மட்டும் இருக்கின்றேன். என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. ஆகவே வேறு வழி இல்லாமல் நான் வந்து இங்கே நிற்கின்றேன். எனக்கு உணவும் கிடைப்பதில்லை. தற்கொலை செய்யலாம் என்றால் அதற்கும் வழி இல்லை. ஏனென்றால் நான் சாகாவரம் பெற்றிருக்கின்றேன். ஆகவே நீ தண்ணீர் குடிப்பதற்கு முன்னர் இதனை குறித்து கொஞ்சம் சிந்தித்துப்பார் என்று சொல்லி அந்த அலெக்சாண்டரை நோக்கி அந்த வயோதிப உருவம் கூறியது. மனம் தெளிவடைந்த அந்த மகா அலெக்சாண்டர் அந்த இடத்தை விட்டு திரும்பி சென்றதாக அந்த சம்பவத்தை நான் வாசித்தேன். இன்றைய ஆராதனைக்குரிய தலைப்பு சாவிற்கு விழிப்புடன் ஆயத்தப்படல். விசேடமாக கொரோனா தாக்கத்தினால், பயத்தினால் இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சாவை குறித்து நாங்கள் அஞ்சுகின்றோமா என்பதனை நாங்கள் முதலில் சிந்தித்து கொள்ள வேண்டும். நாங்கள் கொரோனாவிற்கு அஞ்சலாம், ஆனால் சாவிற்கு நாங்கள் அஞ்சுகின்றோமா என்பதனை நாங்கள் உண்மையில் முதலில் சிந்திக்க வேண்டும். இன்றைய தலைப்பு சாவிற்கு விழிப்புடன் ஆயத்தப்படுத்தல் என்று இருந்தாலும் இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை குறித்து அங்கே கூறி நிற்கின்றது. இப்போ சாவு என்பதும் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை என்பதும் ஒன்று என்று நினைக்கின்றவர்கள் அநேகர் எங்களிடையே இருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆகிலும் சாவு என்பதும் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை என்பதும் ஒன்று என்பதற்கான இந்த விதமான ஆதாரமும் வேதத்தில் இல்லை.
நாங்கள் அதனை குறித்து நாங்கள் பின்னர் பார்க்கலாம். மணவாளன் ஆகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய தன்னுடைய சபையை ஏற்றுக்கொள்கின்ற நிகழ்வை ஆண்டவர் உவமையாக கூறுகின்றார். அல்லது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமாயாகில் விண்ணரசினுடைய நிறைவை கூறுகின்ற ஒரு உவமையாக ஆண்டவர் இந்த உவமையை கூறி நிற்கின்றார். அப்போ இந்த உவமையிலே மணவாளன் மணவாட்டி ஆகியோருக்கு உரிய பாத்திரங்கள் கொடுத்திருப்பினும் உண்மையான முக்கியமான பாத்திரமாக இந்த தோழியர் தான் இருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் அதனை சிந்தையில் கொண்டவர்களாக உவமைக்கே உரிய பண்புகளை மனதிலே கொண்டு நாங்கள் இந்த உவமையை 3 பகுதிகளாக சிந்திப்பதன் மூலம் ஆண்டவர் இன்று எங்களுக்கு என்ன கூறுகின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக இந்த தோழியர் தெரிந்தெடுக்கப்படுகின்றனர். இங்கே பார்த்தால் 10 தோழியர் அங்கே இருக்கின்றார்கள். அப்போ இது ஒரு பெரிய திருமணமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். மணமகள் 10 தோழியரை அங்கே தெரிந்தெடுக்கின்றார். நான் நினைக்கின்றேன் இந்த தோழியரை தெரிந்தெடுப்பதற்காக இந்த மணமகள் முதலில் தன்னுடைய குடும்பத்திலும், அதன் பின்னர் தன்னுடைய அயலத்தார் மத்தியிலும், அதன் பின் தன்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் இந்த 10 பேரையும் தேடி தேடி கடைசியாக இந்த 10 பேரை அந்த மணமகள் தெரிந்தெடுத்திருந்திருக்க வேண்டும். இத்தனை பிரிவுகள் அல்லது இத்தனை இடங்களில் அவள் தேடி இருந்தாலும் ஆண்டவர் இந்த 10 தோழியரையும் 2 பிரிவுகளுக்குள் அடக்குகின்றார். அறிவிலிகள் அல்லது புத்தி இல்லாதோர், முன்மதியுடையோர் அல்லது புத்தியுள்ளோர் ஆகிய 2 பிரிவுகளுக்குள் ஆண்டவர் அடக்குவதனை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவர்களை ஏன் ஆண்டவர் அறிவிலிகள் என்று சொன்னார் என்று நாங்கள் பின்னர் பார்ப்போம். அறிவிலிகளை தெரிந்தெடுக்கின்ற அளவிற்கு இருக்கின்ற ஒரு தாராள மனது இந்த திருமணத்திலே காணப்பட்டது. அப்போ இந்த தாராள மனதை கிறிஸ்தவம் கிருபை என்கின்ற பெயர் சொல்லி அழைக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே அநேக இடங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு கிறிஸ்தவளாக அல்லது ஆண்டவருக்குள் வருவதற்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. உண்மையில் பார்த்தால் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு தகுதிதான் கிறிஸ்தவளாக வருவதற்கு தேவை என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே அநேக அருளுரைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆகிலும் இங்கே அதற்கு மேலாக ஒருபடி சென்று அறிவிலிகளாக அல்லது புத்தி இல்லாதவர்களாக இருந்தால் கூட ஒரு கிறிஸ்தவளாக அல்லது ஆண்டவருடைய சபைக்குள் வர முடியும் என்பதனை இந்த உவமை சுட்டிக்காட்டி நிற்கின்றது. அப்போ ஆண்டவர் அல்லது மணவாளன் மக்களை தன்னுடைய சபையாக அல்லது மணவாட்டியாக கூட்டுகின்றார். தன்னுடைய மணவாட்டியாக அந்த சபையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த மணமகளின் அல்லது சபையினுடைய தோழியராக இருக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போ இந்த தோழியருடைய முக்கியமான பொறுப்பு என்ன என்பதனை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக அனைத்து திருமணங்களிலும் நாங்கள் பார்த்தால் மணவாட்டியின் தோழியருடைய பங்கு என்ன என்பதனை நாங்கள் சிறிது யோசித்து பார்ப்போம். மணவாட்டியினுடைய தேவைகளை, உதாரணமாக மணவாட்டி தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்ற மலர்ச்சண்டை சிறிது நேரம் கொடுத்து அந்த மணவாட்டிக்கு ஆறுதல் ஏற்படுத்துவதற்காக, அல்லது மணவாட்டியினுடைய அந்த உடைகளை பின்னால் நின்று தூக்கி செல்வதற்காக, அல்லது மணமக்களுக்கு தேவையான இருக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக இவ்வாறான அநேக வேலைகளை இந்த மணவாட்டியின் தோழிகள் அங்கே செய்வதனை நாங்கள் எங்களுடைய சாதாரண திருமண வீடுகளிலே அல்லது திருமண ஆராதனைகளிலே நாங்கள் பார்த்திருந்திருக்கலாம். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமே ஆகி மணவாட்டியினுடைய தேவைகளை கவனிப்பது இந்த தோழியருடைய முதலாவது பொறுப்பாக இருக்கின்றது. அப்போ இதன் மூலமாக நாங்கள் இதனை கற்றுக்கொள்கின்றோம்.
மணவாட்டியாகிய திருச்சபையின் தேவைகளில் உற்சாகத்தோடு கூட நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செலுத்துகின்றோமா? இரண்டாவதாக, தோழியர் ஆயத்தப்படுகின்றனர். இப்போ தோழியர் தெரிவு செய்யப்பட்டு விட்டனர். அப்போ தோழியர் அந்த நாளுக்காக, அந்த முக்கிய திருமண நாளுக்காக அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். சில வேளைகளில் சில கட்டுப்பாடுகளை அவர்கள் தங்களுக்கு தாங்களே விதித்து கொள்ள வேண்டும். சில தவிர்ப்புகளை ஒருவேளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சில வேளை சில தியாகங்களை கூட செய்ய வேண்டி இருக்கலாம். என்ன செய்தாலும் மணவாட்டியே முதன்மையாக அல்லது மணவாட்டியை முதன்மைப்படுத்தப்பட்டு அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அவர்களுடைய அல்லது தோழியருடைய தனிப்பட்ட விருப்பங்கள், அபிலாஷைகள் என்பன இரண்டாம் பட்சமாக இருக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், அந்த காலத்திலே மணமகன் இரவு நேரத்திலே வருவது ஒரு வளமையான நிகழ்வாக இருந்திருக்க வேண்டும். அல்லாவிடில் அவர்கள் இந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு அங்கே செல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்போ இந்த 10 தோழியரும் விளக்குகளை எடுத்துக்கொண்டு அங்கே செல்லுகின்றனர். ஆனால் தெளிவாக ஆண்டவர் உவமையிலே கூறுகின்றார், முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயையும் எடுத்து சென்றனர் என்பதாக ஆண்டவர் மிகவும் தெளிவாக இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையிலே ஒரு பெரிய எரிபொருள் தட்டுப்பாடு நிலவியது. அப்போ அந்த நாட்களிலே நீண்ட வரிசையிலே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு ஆளுக்கால் எரிபொருளை தங்களுடைய வாகனங்களில் நிரப்புவதற்காக அங்கே காத்திருந்தார்கள். அங்கே ஒரு மனிதன் தன்னுடைய உந்துருளியில் அவனுக்கு எரிபொருள் இருக்கவில்லை. அப்போ இந்த மனிதன் என்ன செய்தான் என்றால், அந்த எரிபொருள் தாங்கியை கழட்டி அதனையும் கையில் வைத்து கொண்டு அந்த வரிசையிலே நின்றானா. அரசாங்கமானது வாகனங்களை தவிர வேறு எங்கும் நாங்கள் எரிபொருளை நிரப்ப மாட்டோம் என்று ஒரு சுற்றறிக்கை விடக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பெரிதாக அங்கே பேசப்பட்டது. அப்போ ஒரு உந்துருளியின் எரிபொருள் நிரப்பு தாங்கியை கையில் வைத்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு வெட்கக்கேடான நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்பட்டிருந்தான். அப்போ இந்த மணவாட்டியின் தோழர்களும், இந்த 5 தோழியரும் கூட ஒருவேளை அவ்வாறாக நினைத்திருக்கலாம். விளக்கை எடுத்துக்கொண்டு போவது பரவாயில்லை, ஆனால் விளக்கோடு கூட கலங்களில் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு செல்வது என்பது ஒருவேளை அவர்களுக்கு வெட்கக்கேடான ஒரு காரியமாக இருந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் அதனை தவிர்த்து அந்த கலங்களிலும் எண்ணெயை எடுக்காமல் தனியா விளக்குகளோடு கூட சென்றிருந்திருக்கலாம். அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அநேகமாக அதுதான் நடந்து விட்டிருந்திருக்கலாம். அப்போ விளக்குகளினுடைய முக்கியமான பணி ஒளியை கொடுப்பது. ஒளி கொடுப்பதற்கான அடிப்படை தேவை எண்ணெய். அப்போ ஒளி கொடுப்பதற்கான அடிப்படை தேவையை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இன்று வாசிக்க கேட்ட முதலாவது வாசகத்திலே அடிப்படை தேவைகள் சிலவற்றை யோசுவா தன்னுடைய மக்களுக்கு சொல்லுவதனை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவர்கள் புதியதொரு நாட்டினுள் பிரவேசிக்கின்றார்கள். அந்த நாட்டிலே எவ்வாறாக வாழ வேண்டும், ஆண்டவருக்கு எவ்வாறு கீழ்ப்படித்திருக்க வேண்டும், எவ்வாறு சுரூபங்களை வணங்கக்கூடாது, ஆண்டவருக்கே உண்மையாக நடக்க வேண்டும் என்பதாக யோசுவா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு, இஸ்ரவேலருக்கு அறிவுறுத்தல் கொடுப்பதை நாங்கள் இன்று முதலாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அப்போ இதன் மூலமாக நாங்கள் இதனை கற்றுக்கொள்கின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட அபிலாஷைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் அடிப்படை தேவைகளையும் கடமைகளையும் நாங்கள் தவற விட்டு விடுகிறோமா? மூன்றாவதாக, தோழியர் நிராகரிக்கப்படுகின்றனர். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், சாவு என்பது 2வது வருகை என்று நினைக்க கூடாது. சாவு என்பது
சாவு என்பதற்கும் இரண்டாவது வருகைக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதற்கான எந்த ஆதாரமும் வேதத்தில் இல்லை. ஆனாலும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அந்த இரண்டிற்கும் இடையில், சாவிற்கும் அல்லது மரணத்திற்கும் ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கும் இடையில் அநேக ஒற்றுமைகளை நாங்கள் காணக்கூடும். முதலாவதாக, இரண்டும் எதிர்பாராத நேரத்தில் தான் நடக்கப் போகின்றது. ஆண்டவருடைய மரணமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வருகையாக இருந்தாலும் சரி, இரண்டுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் தான் நடக்கப் போகின்றது. இரண்டாவதாக, இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் நிச்சயம் நடைபெறப் போகின்றது. நாங்கள் கட்டாயம் மரணமடையத்தான் போகின்றோம், ஆண்டவரும் நிச்சயமாக வரத்தான் போகின்றார். ஆகவே இந்த இரண்டும் நிச்சயம் நடக்க போகின்ற சம்பவங்களாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இரண்டிற்குமே ஆயத்தங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய சாவிற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த இரண்டிற்குமே நாங்கள் ஆயத்தம் செய்வதில்லை. நான்காவதாக, இரண்டிற்கும் நாங்கள் ஒத்திகை பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு நாடகத்திற்கோ அல்லது எங்களுடைய ஆராதனைகளுக்கோ அல்லது சுனாமிக்கு கூட நாங்கள் ஒருவேளை ஒத்திகை பார்க்கலாம். ஆனால் சாவிற்கோ அல்லது ஆண்டவருடைய வருகைக்கோ நாங்கள் எந்த விதமான ஒத்திகையையும் நாங்கள் பார்க்க முடியாது. சரி, இரண்டாவது வாசகத்திலே இந்த இறப்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கா சபையில் உள்ளவர்களுக்கு கூறுவதனை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார், எதிர்நோக்கு விசுவாசம் உள்ளவர்கள் இறப்பை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதாக பவுல் அப்போஸ்தலன் அறிவுறுத்துவதை நாங்கள் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். சரி, இப்பொழுது உவமையிலே மணமகன் வருவது தாமதமாகின்றது. அப்போ அங்கே இருந்த முன்மதியுடையோர், அறிவிலிகள் ஆகிய அனைவருமே அங்கே தூங்கிவிட்டார்கள். அப்போ தூக்கம் வருவது இயற்கை. அங்கே இருந்த முன்மதியுடையவர்கள், அறிவிலிகள் ஆகிய 10 பேருமே அங்கே தூங்கிவிட்டார்கள். மணமகன் திடீரென்று வந்து விட்டார். மணமகன் வந்து விட்டார் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய குரல் எழுப்பப்படுகின்றது. அனைவரும் எழுகின்றனர். எழுந்து பார்த்தால் இந்த 5 முன்மதியுடையவர்களும் தோழியரும் உடனடியாக தங்களுடைய விளக்குகளை ஆயத்தப்படுத்தி எண்ணெயை விட்டு அவற்றை ஏந்திக் கொண்டு மணமகனை எதிர்கொள்ள அங்கே சென்று விட்டார்கள். ஆனால் இந்த அறிவிலிகள் என்ன செய்கின்றார்கள்? அங்கே அவர்களுக்கு எண்ணெய் இருக்கவில்லை. முதலாவதாக அவர்களிடம் கெஞ்சுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அதனை கொடுக்க மறுத்து விடுகின்றார்கள். அப்போ இவர்கள் எண்ணெயை தேடி கடைசியில் வந்து அங்கே தங்களையும் சேர்த்து கொள்ளுமாறு மணமகனிடம் கெஞ்சுகின்றனர். ஆனால் மணமகன் தனக்கு அவர்களை தெரியாது என்று சொல்லி அவர்களை தள்ளி விடுகின்றார். கடந்த கிழமை புதிய ஆயருடைய திருநிலைப்படுத்தல் அங்கே நடந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த ஆராதனையில் பங்கு பெற்றுவதற்கு எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போ நான் அங்கே சென்றால் பார்த்தால் எங்களுடைய அர்ப்பணியாளர் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் வெளியே நிற்க நான் அங்கே உள்ளே செல்லக்கூடியதாக இருந்தது. விசாரித்து பார்த்ததில் என்னை போன்ற சிலருக்கு இடத்தை கொடுப்பதற்காக அவர்கள் தங்களுடைய இருக்கைகளை தியாகம் செய்ததாக நான் அறிந்து கொண்டேன். இப்போ பிரச்சனை என்னவென்றால், ஆயருடைய திருநிலை வழிபாட்டில் இது ஒருவேளை சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில் இது சாத்தியப்படாது. எங்களுக்காக நாங்களே ஆயத்தப்படுத்த வேண்டுமே ஒழிய இன்னொருவருடைய ஆயத்தப்படுத்தலில் நாங்கள் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில் உள்ளே செல்ல முடியாது. இப்போ இந்த 5 அறிவிலிகளும் புறக்கணிக்கப்பட்டதற்கான ஒரே ஒரு காரணம், அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த 5 தோழியரும் அறிவிலிகளாக அங்கே புறக்கணிக்கப்பட்டனர். அப்போ இதன் மூலமாக அவர்கள் யாருக்கு களங்கத்தை கொண்டு வந்தார்கள்? உண்மையில் அந்த களங்கம் மணமகளுக்கு ஏற்பட்டதாகத்தான் மணமகன் நினைத்திருப்பான்.
தாங்கள் ஆயத்தப்படாதது நிமித்தமாக இந்த அறிவிலிகள் மணமகளாகிய சபைக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்றனர் என்பதனை நாங்கள் மறந்துவிட முடியாது. அப்போ இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் எங்களுடைய மரண வீடுகளுக்கு சில வேளை சென்றிருந்தால் அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்திருக்கலாம். இறந்திருப்பவர் ஒரு நல்ல மகனாக அல்லது ஒரு நல்ல மகளாக இருந்தார், அவர் நல்ல சகோதரனாக சகோதரியாக, ஒரு நல்ல கணவனாக மனைவியாக, நல்ல தகப்பனாக நல்ல தாயாக இருந்திருக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல தோழியாக அவர் இருந்திருக்கின்றாரா என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டும். நல்ல மகனாக, மகளாக, சகோதரனாக, சகோதரியாக, கணவனாக, மனைவியாக, தகப்பனாக, தாயாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய மணவாட்டிக்கு அல்லது ஆண்டவருடைய சபைக்கு நாங்கள் நல்ல தோழியாக இருக்கிறோமா என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடைசி விடயமாக இருக்கின்றது. நான் சிந்தனைக்காக சில கேள்விகளை நான் இங்கே திரையிலே போடுவேன். அதே போல இவற்றை உங்களுடைய கைபேசிக்கும் நான் அனுப்பி இருக்கின்றேன். அந்த சிந்தனைகளை சிறிது நேரம் எடுத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த கேள்விகளுக்கு மறுமொழி அளிக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நீங்கள் அதற்கு நேரம் எடுத்து அதனை செலவழித்து சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் வேண்டுகின்றேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி தருவாராக. ஆமென். எமது விசுவாச பிரமாணத்தின் பெற்றுறுதி அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் கண்கள் காண்பவற்றையும் காணாதவற்றையும் படைத்த அனைத்திற்கும் முந்தியவரான ஒரே கடவுளாகிய பிதாவை நம்புகின்றோம். தந்தையாகிய கடவுளால் நித்தியமாய் பிறப்பிக்கப்பட்டவரான அவரின் ஒரே புதல்வரான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகின்றோம். அவர் இறையிலிருந்து இறையாக, ஒளியில் இருந்து ஒளியாக, மெய்க்கடவுளிடம் இருந்து மெய்க்கடவுளாக உருவாக்கப்படாமல் பிறப்பிக்கப்பட்டவர். அவர் தம் தந்தையோடு ஒரே இயல்பானவர். அவர் மூலமாகவே அனைத்தும் உண்டாக்கப்பட்டன. எமக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் அவர் விண்ணிலிருந்து இறங்கினார். புனித ஆவியானவரின் வல்லமையால் அவர் கன்னிமரியாளிடத்தில் மனிதனாக பிறந்தார். நமக்காக பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். திருமறையில் முன்னுரைத்தபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் விண்ணுக்கேறி கடவுளின் வலது பக்கத்திலே வீற்றிருக்கின்றார். மறுபடியும் அவர் மாட்சியோடு வருகை தருவார். உயிரோடு இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அவரின் அரசுக்கு முடிவிராது. புனித ஆவியானவரை நாம் நம்புகின்றோம். அவர் ஆண்டவர், அவர் வாழ்வளிக்கின்றவர், அவர் தந்தையிடமிருந்து தோன்றியவர், தந்தையுடனும் மைந்தனுடனும் தொழுது வணங்கப்படும் மாட்சிக்குரியவர். இறைவாக்குரைப்போர் மூலம் பேசியவரும் அவரே. ஒரே பொதுவான அப்போஸ்தலிக்க திருச்சபையை நாம் நம்புகின்றோம். பாவ மன்னிப்புக்கென்று ஒரே திருமுழுக்கு மட்டுமே உண்டென்று நாம் அறிக்கை செய்கின்றோம். இறந்தோர் உயிரோடு எழும்புவார் எனவும் இனிவரும் முடிவில்லா வாழ்வு உண்டெனவும்
நாம் நம்புகின்றோம். ஆமேன். கொலோசேயர் 4:2 இவ்வாறு கூறப்படுகிறது: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபம் செய்வோமாக. அருமையான ஆண்டவரே, நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்நாள் வரையில் சுகபலத்தோடு எம் அனைவரையும் காத்தருளியமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. காணொளி வாயிலாக எம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் உமது சமூகத்தில் ஒன்று கூடி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த தந்த கிருபைக்காக நன்றி. அப்பா பிதாவே, எமது தாய் நாடும் மற்றும் சகல உலக நாடுகளும் பரவி வரும் இந்த கொரோனா கொள்ளை நோயினால் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நீர் அறிவீர். அப்பா பிதாவே, இந்த கொள்ளை நோயின் காரணமாக மரித்து போன சகல ஆத்துமாக்களின் நித்திய இளைப்பாறுதலுக்காக உம் மண்டையில் ஜெபம் செய்கிறேன். மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் சுகத்துக்காக உம்மண்டையில் வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவர் தாமே மனமிறங்கி இந்த கொள்ளை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சரியான மருந்துகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கத்தக்கதான அறிவை அருள வேண்டுமென்று ஜெபம் செய்கிறேன். உலக நாடுகளின் பொருளாதாரம் இந்த கொள்ளை நோயின் காரணமாக வீழ்ச்சியடையாதபடி கட்டியெழுப்பப்பட ஜெபம் செய்கிறேன். மற்றும் பாதிக்கப்பட்ட சகல தரப்பினருக்காகவும் ஜெபம் செய்கிறேன். விசேடமாக வறிய மக்களுக்காகவும் அவர்களின் பசி பட்டினி தீர்க்கப்படவும், தொழிலை இழந்தவர்களுக்காகவும் அவர்கள் மீண்டுமாய் தொழிலை பெறவும் ஜெபம் செய்கிறேன். அனைத்து உலக நாடுகளின் எல்லைகள் திறக்கப்படவும் மற்றும் அதன் அன்றாட செயற்பாடுகள் வழமைக்கு திரும்பவும் ஜெபம் செய்கிறேன். இவ்வேளையிலே அனாதைகள், விதவைகள், வயோதிபர்கள், திருமணமாகாதோர், பிள்ளை செல்வங்களுக்காக காத்திருப்போர், பலவிதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபம் செய்கிறேன். மரித்து போன சகல ஆத்துமாக்களின் நித்திய இளைப்பாறுதலுக்காக ஜெபம் செய்கிறேன். எமது கொழும்பு பேராயரின் சேவைக்காக ஜெபம் செய்கிறேன். மற்றும் கொழும்பு மறை மாவட்டத்தின் 175வது ஆண்டு நிறைவுக்காக விசேடமாக ஜெபம் செய்வோமாக. சபை அங்கத்தவர்கள், ஊழியர்கள், சபை மூப்பர்கள், குருவானவர் மற்றும் உதவி குருவானவர்களுக்காக ஜெபம் செய்வோமாக. காணொளி வாயிலாக இந்த வழிபாட்டை நடாத்த உதவி புரிந்த சகலருக்காகவும் இவ்வேளையில் ஜெபம் செய்வோமாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று ரோமர் 12:12 பரிசுத்த பவுல் கூறியிருப்பது போல நாமும் கர்த்தருக்காய் காத்திருப்போம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். பரலோக தந்தையே, உமது அரசு விரைவில் வருவதாக. உமது புனித ஆவியானவரின் நித்திய உறவால் நாம் பலப்படுத்தப்பட்டு உமது மைந்தன் பெருமாட்சியோடு வருகை தரும்போது அவரை நாம் ஆனந்தத்தோடு எதிர்கொள்ள எமக்கு வரம் தாரும். எங்கள் இடையீட்டாளர் இயேசு கிறிஸ்து மூலம் இதை வேண்டுகின்றோம். ஆமேன். ஆண்டவரே இயேசுவே வாரும். கிறிஸ்துக்கு பிரியமானவர், ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். ஆண்டவரில் இருக்கிறவர்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு போதிக்கிறது. ஆகவே நாங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சமாதான வாழ்த்துதல்களை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவருடைய சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. Paribudan paribudan
மீண்டும் ஒரு முறையாக உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய திருச்சபை மக்களே, அதே போல வேறு பிரதேசங்களில் இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் எங்களோடு தொடர்பு கொள்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த திருச்சபையின் சார்பிலும் திருச்சபையின் தலைமைத்துவத்தின் சார்பிலும் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்தும் இந்த காணொளி வழிபாடை செய்ய இறைவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். மறைவிலிருந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சேர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பாக தொழில்நுட்ப காரியங்களை செய்கிற ஏட்ரியன், அதே போல பிரேமண்ணா, சிப்பா அண்ணா, ஏஞ்சல், அவர்களோடு சேர்ந்து பாடல் குழுவிலே இருக்கிற ஒவ்வொருவரும், டோரிஸ் மற்றும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய விசேட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் இவ்வாறான காணொளி மூலமான வழிபாட்டை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. 15ஆம் தேதி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாங்கள் நேரடியாகவோ காணொளி மூலமாகவோ இறைவனை வழிபட்டுக் கொண்டே இருப்போம். அதிலே எந்த விதமான தடையும் நடைபெறாது. இவற்றுக்கான எல்லா அறிவித்தல்களையும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நீங்க எங்களை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். என்னையோ இல்லாவிட்டால் எங்களுடைய திருச்சபையின் தலைவர்களையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இதனுடைய கல்வாரி இரத்தத்துக்கூடாய் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் மூடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் உங்களை பாதுகாப்பார் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆனாலும் தொடர்ந்தும் நம்முடைய தேசத்துக்காகவும் உலகத்துக்காக நாங்கள் மன்றாடுவோம். இந்த கொள்ளை நோயை இறைவன் அகற்றி போடும்படியாக நாங்கள் முழங்காலிலே இருந்து இறைவை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். தொடர்ந்து எங்களுடைய நன்றி வழிபாட்டை நாங்கள் வித்தியாசமான முறையிலே நடத்தினோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கான காணிக்கைகளை நீங்கள் நவம்பர் மாதம் இறுதி வரை செலுத்தலாம். வங்கி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய காணிக்கைகளை வங்கியிலே நேரடியாகவோ இல்லாவிட்டால் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட நிலையிலே ஆலயத்திலோ வந்து நீங்கள் கொடுக்கலாம். பாதுகாப்பாயிருங்கள். சுகாதார நடைமுறைகளை கவனமாய் பின்பற்றுங்கள். நாங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார் என்பதை நாங்கள் மறக்க கூடாது. ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். ஜீவனுள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை விட்டு ஒருபோதும் அகன்று போகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்கள் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, தூரமாய் போவதும் இல்லை என்று சொல்லி அவர் ஜீவனுள்ள ஆண்டவர் அல்லவா. இப்பொழுது ஒரு குடும்பமாய் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கரங்களை இவ்வாறு உங்களுடைய இருதயத்துக்கு அருகிலேயே கொண்டு வந்து கண்களை மூடி அமைதியாய் இறைவிடத்திலே உங்களை அர்ப்பணித்தார். கல்வாரி இரத்தத்தினாலே இறைவன் உங்களை மூடும்படியா மன்றாடு. எல்லா பாதுகாப்பையும் ஆண்டவரே எங்களை கொடுங்கள் என்று சொல்லி மன்றாடு. ஆண்டவரே, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்திலே சொல்லுங்க. அவர் கேட்காமல் போவதற்கு செவிடரும் அல்ல, காணாமல் போவதற்கு குருடரும் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆண்டவரத்திலே எங்களை அர்ப்பணிப்போமா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்ன அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஆண்டவரிடத்திலே என்கிறார்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தாமே தமது முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தாமே தமது முகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு ஆறுதல், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பை கொடுக்க கடவுள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேகத்தின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், பிரசன்னம், கிருபை, பாதுகாப்பு உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் அன்பர் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடே போங்கள். ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களோடு பயணம் செய்கிறார். அவருக்காகவே சேவை செய்கிறார். ஆமென்.